ஹலோ வணக்கம். மதிமுக கணேசமூர்த்தியின் மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் தமிழகத்துக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே சமயம் சர்ச்சையும் சந்தேகங்களையும் உலுக்கிவிட்டுள்ளது. மாமா நானும் அரசியலுக்கு வரணும், மிகப்பெரிய தலைவர்களைப் போல உயரணும் என்று தன்னுடைய தாய்மாமன் உலகப்புற பாலசுப்ரமணியத்திடம் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியதுடன் அவரது கையை பிடித்து அரசியலுக்குள் நுழைந்தவர் கணேசமூர்த்தி. பேரறிஞர் அண்ணாவை அடிக்கடி சந்தித்து பேசும் அளவு கணேசமூர்த்தி நெருங்கி பழகிய அபிமானியாகவும் இருந்திருக்கிறார். கணேசமூர்த்தியின் போராட்ட குணமும் தீவிரமான செயல்பாடுகளும் கலைஞர் கருணாநிதியை அன்றே ஈர்த்திருக்கிறது. அதனால்தான் மாணவர் அணியில் கணேசமூர்த்திக்கு பதவி தந்து அழகு பார்த்துள்ளார் கலைஞர். திமுக மாணவர் அணியில் இருந்தபோதுதான் கோபாலசாமி என்று அன்றைய நாட்களில் அனைவராலும் அறியப்பட்ட வைகோவின் நட்பும் கல்லூரி காலத்திலேயே கிடைத்திருக்கிறது. சட்டக்கல்லூரி தேர்தல் முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வரை இளம் சிங்கங்களான வைகோ கணேசமூர்த்தியின் கர்ஜனையை கண்டு இளைஞர்கள் கூட்டமே சிரித்துள்ளது. அதிலும் பொடா சட்டத்தின் சிறைவாசம் வைகோவுடனான நெருக்கத்தை கணேசமூர்த்திக்கு இன்னும் அதிகமாகிவிட்டது என்றே சொல்லலாம். முக்கிய தலைவர்களை சந்திக்கும் போதெல்லாம் வைகோ தன்னுடன் கணேசமூர்த்தியை தான் அழைத்து செல்வாராம். வைகோ உள்ளிட்ட மதிமுகவை சேர்ந்த அனைவருமே தேர்தலில் தோல்வியுற்ற போதும் கூட மதிமுக சார்பில் வெற்றி கொடியை நாட்டியவர் கணேசமூர்த்தி. அப்படிப்பட்ட கணேசமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டாரா என்ற அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் நிர்வாகிகள். சீட் கிடைக்காததால் தான் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்று குழம்பி போயிருக்கிறார்கள் தொண்டர்கள். செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர் கட்சியில் அனைவரும் சேர்ந்து துரை வைகோவை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்று கணேசமூர்த்திக்கு அடுத்த முறை வாய்ப்பு கொடுப்போம் என்றனர். நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஓட்டெடுப்பு நடந்தது. 99% பேர் துரை வைகோவை நிறுத்த வேண்டும் என்றனர். இது கணேசமூர்த்தி வேண்டாம் என்பதற்காக அல்ல. 2 சீட்டுகளை வாங்கி ஒன்றை துரைக்கும் மற்றொன்றை கணேசமூர்த்திக்கும் கொடுக்கலாம் என்றனர். அதன்படியே செய்ய நினைத்தேன். அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருடத்தில் வருவதால் ஒரு நல்ல தொகுதியில் அவரை எம்எல்ஏ ஆக்கிவிட்டு பிறகு தளபதி ஸ்டாலினுடன் கூறி அதை விட பெரிய பதவியில் வாய்ப்பு வாங்கி தரலாம் என்றிருந்தேன். அதற்குள் காயம் எல்லாம் ஆறிவிடும் என்றேன் என்கிறார் வைகோ. இப்படிப்பட்ட சூழலில் தமிழிசை சவுந்தரராஜனின் குற்றச்சாட்டு பகீரை கிளப்பி வருகிறது. வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் என்றுதான் பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். நன்றாக பணியாற்றிய மதிமுக எம்பியை வாரிசு அரசியலில் படுகொலை செய்திருக்கிறது. குடும்ப ஆசை, வாரிசு ஆசைதான் இந்த மரணத்திற்கு காரணம். அனுபவம் வாய்ந்த எம்பியை மகனுக்கு சீட் கொடுத்துதான் மூலம் வைகோ படுகொலை செய்திருக்கிறார். இன்று இது மன்னிக்க முடியாத குற்றம். உலகத்தில் எங்கேயும் நடக்காதது. ஒரு எம்பி தற்கொலை செய்வது என்பது தமிழ்நாட்டில் தான் நடந்துள்ளது. இதுதான் வாரிசு அரசியலின் அபாயகரம். முதலில் திராவிட கட்சிகளில் வாரிசு அரசியல் ஒளியட்டும், அதற்கு பிறகு பாஜகவின் ஜனநாயகத்தை பற்றி அந்த கட்சிகள் விமர்சிக்கட்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசமாக கூறியிருக்கிறார். சில நாட்களாகவே கணேசமூர்த்தி மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்ததாக கட்சியினர் சொன்னாலும் இப்படி ஒரு முடிவை எடுக்க உண்மையான காரணம் என்ன என்று தெரியவில்லை. குடும்ப சூழலா அல்லது தமிழிசை சொல்லும் காரணமா அல்லது நண்பர்கள் சொல்லும் காரணமா எதுவென்று உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இரும்பு போன்ற மன உறுதியும் துணிச்சலும் கொண்ட ஆளுமை தற்கொலை செய்யும் அளவுக்கு துணிவாரா என்ற கேள்வியை எஞ்சி இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் மிகச்சிறந்த மனிதரை இந்த தமிழகம் இழந்துள்ளது மறுக்க முடியாத உண்மை. 50 வருட நட்பை இழந்த வருத்தத்தில் மூத்த தலைவர் வைகோ மூழ்கியுள்ளார். மிக சிறந்த தலைவரை இழந்த சோகத்தில் மதிமுகவினர் உறைந்து போயுள்ளனர். இந்த அதிர்ச்சியிலிருந்தெல்லாம் இவர்கள் மீண்டு வர இன்னும் பல நாட்கள் ஆகும்.